எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கள் கிராமத்தில் எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு வரலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை வில்லேஜ் ஹோம். நிலையம் இருக்கிறதுக்கு முன்னாடி பந்தல் போட்டு சீட்டு இறக்கிடுவோம். இந்த சீட்டு இறக்குறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு பந்தல் பிரித்து மேய தேவையில்லை, அது பாட்டு இருக்கும். வாங்க உள்ளார போகலாம். இது சின்டெக்ஸு. மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேங்க் வசதியெல்லாம் கிடையாது. பஞ்சாயத்து தண்ணி வந்துச்சுன்னா மோட்டர் போட்டு இதை ஃபுல் பண்ணிக்குவோம். தேவைப்பட்டால் இது திறந்து விட்டு பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது, போக்குவரத்தெல்லாம் இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்குவோம் நாங்கள். அப்படியே வாங்க உள்ளார போய் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஜென்ரேட்டரு, போக்குவரத்து எல்லாமே எல்லாம் கிராமத்து வீடுனா இப்படி தான் இருக்கும். எல்லாம் மூட்டை முடிச்சிடலாம் போக்குவரத்துலாம். வாங்க உள்ளார போகலாம். நம்ம விவசாயத்துக்கான ஜாமான போக்குவரத்து வச்சுருப்போம். எல்லாம் கிராமத்து வீடுனாலும் இப்படி தான் இருக்கும். எல்லாம் மூட்டை முடிச்சு கேனு இந்த மாதிரி தான் இருக்கும். வாங்க பெட்ரூம் பாட்டு வந்துடுவோம். இந்த செல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஒர்க்கு தேவையான ஜாமானம்லாம் நம்ம தம்பி தான் பார்த்துட்டு இருக்காப்புல. வாங்க பெட்ரூம்குள்ளே போகலாம். நம்ம பெட்ரூம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஜாமானமெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக கவர் போட்டு வச்சுருக்கோம். இதில் சில்லர் ஜாமான் நிறையா கிடக்கு. மேலே நினைக்காமி இந்த வீட்டோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா குளிருக்கு சூடாக இருக்கும், வெயிலுக்கு ஜில்லுன்னு இருக்கும். என்ன காரணம்னா இந்த ஒவ்வொரு செவரும் 2 அடி ஒரு ஆளை கட்டடிக்க முடியாது. அந்த மாதிரி செவரு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கருப்பட்டி, முட்டை ஓடு, சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு கலந்து கட்டின வீடு இது. எத்தனை பேர் சேர்ந்து இடிச்சாலும் இடிக்க முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான வீடு இது. வீடு இல்லை, கோயில். பீரோ இது அலமாரின்னு சொல்லுவோம். இந்தனா நம்மளுக்கு தேவையான ஜாமான்லாம் இந்த துணிமணியெல்லாம் வச்சுட்டு இருந்தோம். மரத்தில் இருந்துச்சு இதோட கதவெல்லாம் எல்லாம் கரையான் குடிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இது கீழே ஏதாச்சும் இந்த நம்ம நெல் அளக்கிற வெள்ளமெல்லாம் உள்ள வச்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் நம்ம விவசாயத்துக்கு தேவையான ஜாமானமெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். வாங்க அடுத்த பெட்ரூம் போய் பாட்டு வரோம். இது ஹாலு. வாங்க இது சேம் ஸ்டைல் தான். மேலே தொலைக்கட்டை போட்டிருக்கோம். இது பெட்ரூமு அதே மாதிரி தான், அசிட்டிஸ் அப்படியே தான் இருக்கும். இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு, 2 பெட்ரூமு. ஹாலு, இது ஹாலு. அப்படியே கிச்சன் போகலாம். இது கிச்சன் ரூமு. நல்லா செல்ஃபெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஜாமான் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்டவ்வு, கேஸு, அண்டா, குண்டா. வாங்க அப்படியே குளப்புறம் போயிட்டு வருவோம். பழனி மூலை. நம்ம பூஜை பொருள் போக்குறது, நம்ம சாமி போகிறது எல்லாம் இங்கே தான். வாங்க எல்லாம் சாமி கொடுக்கலாம். வாங்க அப்படி வெளியே போவோம். விறகடுப்பு இதெல்லாம் முதல்ல ஓடு இருந்துச்சு. எல்லாம் நாட்கள் போக போக எல்லாம் கால மாற்றங்கள் ஏற்படும். எல்லாம் கரையான் தண்ணி எல்லாம் எடுத்துட்டோம். தொட்டி அந்த காலத்தில் வாங்கி, இந்த தொட்டியெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே ஒரு 40 வருஷம் இருக்கும். வாங்க முக்கியம் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும். நம்ம வீட்டு சுண்ணாம்பு பானை. ஒவ்வொரு பொங்கலுக்கும் நம்ம வீட்டில் சுண்ணாம்பு அடிக்கும் பொழுது சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து சுண்ணாம்பு மூடெல்லாம் தான் போட்டு இடித்து எல்லாம் சுண்ணாம்பு அடிப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் நம்ம வீட்டில் தான் இருக்குது. பழைய சுண்ணாம்பு பானை இது. சுண்ணாம்புலாம் கொஞ்சம் இருக்குது. நாங்கள் அப்படியே மாடி போயிட்டு வரோம். மாடி போயிருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும், ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஏறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ இதுதான் நம்ம மாடி. வாங்க, இதுதான் நம்ம மாடி. கீழே பார்த்தோம்ல டபுள் பெட்ரூமு,
இதில் முதல்ல ஒரு ஓட்டை இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா நெல், கம்பு, சோளமெல்லாம் காய போடும் பொழுது கீழே இறங்கி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் என்ன பண்ணணும், அந்த ஓட்டலேருந்து கீழே தள்ளினோம்னா கீழே ரூமில் 2 பேர் சாக்கு பிடிச்சி நிற்பாங்க. அதில் மூட்டை போட்டு வச்சுக்குவாங்க அவங்க. அதுக்காண்டி இப்போல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது அதே தான். இது நம்ம காலோட முன்னாடி சீட்டு. இது கீழே நம்ம ஹால் பார்த்தீங்களா அதோட ஹாலோட சீட்டு இறக்கியிருக்கோம். அது பந்தலை, அந்த பக்கம் பாத்ரூம். நாங்கள் அப்படி கீழே போகலாம். இறங்குறது ரொம்ப ஜாக்கிரதையாக இறங்கணும். கீழே இறங்கும்போது ரொம்ப செங்குத்தாக போகும் படியெல்லாம். உள்ள போவோம். வீடெல்லாம் நீ சுற்றி பார்த்துருப்போம். ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் பள்ளப்பாளையம் கிராமம், செல்லாண்டிபாளையம். நாங்கள் வந்து இருக்கிறது கிராமத்தில். எங்கள் குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய குடும்பம் தான். உங்களுக்கு இங்கே வருவோம், நல்லது கெட்டது போக்குவரத்தில் எங்கள் வீட்டில் ஆளுங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் இந்த சேனல் நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் விசாகப்பட்டினத்தில் வந்து வேலை பார்த்துட்ருக்கோம். அங்கே இருக்கிற ஏரியா மக்கள், அங்களோட வாழ்வாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்ருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இப்போ நாங்கள் கரண்ட்டில் வந்து பொங்கலுக்கு ஊருக்கு வந்திருக்கோம். அதனால நம்ம இந்த ஹோம் டூரை வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறையா போட்டுட்ருப்போம். நம்மளோட சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் பவுடேரி சேனல். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.